எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சின்ன சோயாவில் வந்து தேங்காய் பால் மிளகு வறுவல் பண்ண போகிறோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. 100 கிராம் சின்ன சோயாவை ஒரு 1/4 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு பொடி ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இந்த மூணையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வறுக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. சமையலுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. நீ சமைச்சிடலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கியில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடு. இது கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை வதக்கலாங்க. அது கூடவே பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுக்கிற சோயாவை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறம் நம்ம சோயாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மசாலாலாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சோம்னா சோயா நல்லா வெந்துருங்க. நம்ம கடைசியாக அரைச்சி வச்சுக்கிற 1/2 டம்ளர் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் தேங்காய் பால் சுண்டி நல்லா க்ரீமியாக இருங்க. இந்த சோயா கடைசியாக மல்லித்தலை தூவி அரைக்கினா சூப்பராக சோயா ரெடி ஆயிருங்க. டேஸ்டான தேங்காய் பால் மிளகு வறுவல் ரெடிங்க. இது வந்து எல்லாத்தோட வச்சு சாப்பிடல நல்லா இருக்குங்க. நல்லா சைடிஷாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். தேங்க்யூங்க.